ஸ்கூலில் மீனோட பொடி என்ன பிடிப்போம். வீடியோக்குள்ள போகலாம். வச்சுக்கிற மீனை போட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரசாரமா இருக்கு உறவுகளே. ஸ்கூலில் மீனோட பொடி என்ன பிடிப்போம். உறவுகளுக்கு வணக்கம். எப்படி எல்லாரும் சோமா இருக்கிறீங்களோ? நாங்களும் வந்து நல்ல சோமா இருக்கிறோம், நீங்களும் வந்து நல்ல சோமா இருக்கணும்னு சொன்னால் கடவுளை வந்து வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோ தான். சூற மீன் என்ன செய்யணும்னு சொன்னால் மார்க்கெட்டில் போய் வாங்கி வந்துருக்கிறோம். இதைத்தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் வைஃப்கிட்ட கொண்டு கொடுக்க போகிறேன். வாங்க அவள் எப்படி சமைச்சு தாரான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க. ஓகே வாங்க, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உறவுகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மீனை வெட்டி கொடுப்போமே. ரைட், இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை சின்ன சின்னனா வெட்டி கொடுப்போமே. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வடிவா சின்ன சின்னனா என்ன செய்ய முடியுதுன்னா வெட்டுவோம். மீனை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் கழிவோட ஆளும் பெருசாக விட்டாமல் கொஞ்சம் கணக்கான சைஸாக வெட்டுவோமே. ஆளும் பெருசாக வெட்டினா உப்பு பிடிக்காது. இப்போ குறுக்கு ஒரு பட்டனை போடுவோமே. யாருக்கெல்லாம் சூற மீன் பிடிக்குமான்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகே உறவுகளை, நாங்கள் என்ன செய்யச்சுன்னா மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை துண்டு துண்டா வெட்டியாச்சு. நாங்கள் தலையை எடுக்கல. என்னன்னு சொன்னால் நாங்கள் தலையை எடுக்கல சூற மீன் தலை எடுக்கவே. என்னன்னு சொன்னா நான் இன்னொரு நாளைக்கு மீன் தலைக்கறியா ஒரு வீடியோவை நாங்கள் போடுவோம். ஓகே, நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தலை ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கும். எல்லாருக்குமே மீன் அதிகமாக நாட்களுக்கு இந்த மீன் தலை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் மீன் தலை சாப்பிட பிடிக்குமோ அவைய நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் அடுத்த வீடியோ என்ன செய்வோம் சொன்னால் மீன் தலை வீடியோ சமைச்சு போடுவோமா. ஓகே, இதை இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் வடிவா எல்லாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சுத்தமாக கழுவி எடுப்போமே. ஓகே உறவுகளே, இங்கே பாருங்க, இப்போ வடிவா மீனெல்லாம் கட் பண்ணி தந்துருக்கு. இதை நான் இப்போ சுத்தமாக கழுவி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கறிக்கு ஏற்ற மாதிரி எடுக்க போகிறேன்னா. சூற மீன் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மீன். எங்கட ஸ்ரீலங்காவில் வந்து சில மக்களுக்கு சூற மீன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மீனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இதயத்தின் நண்பன் சொல்லி சொல்லுவாங்க. நான் சமைக்க உங்களுக்கு ஏன் இதயத்தின் நண்பன் சொல்கிறாங்கன்னு நான் காரணம் சமைக்கும் போது சொல்கிறேன்னா, எங்களோட வீடியோவை புதுசாக பார்க்குற நீங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மற்றது கூட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ கட் பண்ணி இப்போ கழுவி எடுத்துருக்கேன் இந்த மீனோட. நான் மஞ்சளும் தூளும் உப்பும் மற்றது வந்து மிளகு தூளும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா பிரட்டி என்ன சொன்னால் 5 நிமிஷம் ஊற வைப்போம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மிளகு தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், பிறகு இதோட வந்து கறித்தூளையும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுவோமா. இதோட கொஞ்சம் தண்ணியும் விட்டு
இப்போ இதுக்குள்ளே நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற மீனை போட்டு நல்லபடியாக கலந்து விடுவோம். இப்படி மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சா அந்த மீனில் அந்த மசாலா எல்லாம் இறங்கி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் இதோட மசாலா எல்லாம் நல்ல வடிவாக பிரட்டி எடுத்துட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் அவங்கள வச்சுட்டு நீ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான பொருட்களை என்ன செய்வோம்னு சொன்னால் எடுப்போமா. மிளகாய் கட் பண்ணு. இப்போ பாருங்க, நான் என்னென்னு சொன்னால் கறிக்கு தேவையான தக்காளி பழம், வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து இஞ்சியும் பூண்டும் தேவை, அதை நாங்கள் பிடிச்சு எடுப்போம். ஓகே, இப்போ அடுப்பை நாங்கள் பற்ற வச்சுட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சட்டியை வைப்போமா. சட்டி சூடாகிட்டு தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கடுகு போடுவோம். நச்சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கறி நல்ல வாசமாக இருக்குது, ஒரு கொஞ்சமாக போடணுமா. இதோட கட் பண்ணி இருக்கிற வெங்காயத்தை போடுவோமா. வெங்காயம், மிளகாய், இதோட இந்த இஞ்சி உள்ளியும் போடுவோம். உப்பு போட்டால் வேலைக்கு வதங்கிடும். வெங்காயம் ஒரு நல்ல பதத்தில் வதங்கி வந்துட்டு இதோட நாங்கள் கறிவேப்பிலையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இதே மாதிரி ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம். நாங்கள் கறித்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் விடுவோம். நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் தேவையான அளவு பால், இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி அவிய விடுவோம். இப்போ பாருங்க, கறி நல்லபடியாக கொதித்து வந்துட்டுது. இதோட நாங்கள் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கிற அந்த மீனை ஒவ்வொன்றா நாங்கள் இப்போ கறிக்குள்ளே போட்டு திருப்பி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வடிவாக மூடி இருக்கா அவிய விடுவோமா. சரி, இப்போ நாங்களும் கொஞ்சம் புளிய விடுவோம். என்ன புளிய விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி அவிய விடுவோம். மீன் அவியலாம். ஓகே, இப்போ சுட சுட சூறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சூறை மீனை நான் இதயத்தின் நண்பன் சொல்லி ஸ்டார்டில் சொல்லியிருப்பேன். இந்த சூறை மீனில் வந்து விட்டமின் A, D என்ற புரதச்சத்துக்கள் நிறைய இருக்குது. இது வந்து இதயத்தில் இருக்கிற கொழுப்புகளை குறைக்கிற தன்மை இந்த மீனில் இருக்கிறதுனால தான் இதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதயத்தின் நண்பன் என்று சொல்லினோம். நீங்கள் இந்த மீன் சந்திச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரைட், ஓகே. சுட சுட கறி வந்து ரெடி ஆகிட்டு இதை இப்போ சாப்பிடுவோமே. நீண்ட பிடிப்பான் சூற மீனா. நல்ல காரசாரமாக இருக்கிறவங்களே நீங்களும் வந்து இப்படி செய்து சாப்பிடுங்க. தொடர்ந்து
சேனலுக்காக புதுசாக வந்துச்சுன்னா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களோட வீடியோக்களை பாருங்கள். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.